எனக்கு கிடைச்ச சந்தோஷம் என்னை விட்டு நழுவி போறத என்னால பார்த்துட்டு தான் இருக்க முடிஞ்சதை தவிர தடுத்து நிறுத்த முடியல. 6 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். என் மனைவியும் குழந்தையும் தான் இறந்து போனாங்களே தவிர அவங்கள பத்தின என்னோட ஞாபகம் இறந்து போகல. தனிமையிலே இருந்தா அந்த நினைவிலேயே மூழ்கிடுவேன்னு நாள் முழுக்க வெவ்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு கூட்டமா இருக்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. கல்பனாவை காப்பாத்தணும் தான் ஓடி வந்தேன். ஆனா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பை பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே உறைஞ்சு போயிட்டு நிட்டேன். காலம் பூரா இப்படியே தான் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில புதுசா ஒரு சந்தோஷம் துளிர் விட்டதுக்கு காரணமே இந்த பையன் ராஜாதான். நான் கஷ்டப்படுறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, ஏன் நான் வாழ்றதே இந்த பையன் ராஜாக்காக தான். இப்ப சொல்லுங்க, நான் கண்டச்ச காரணம் ஈவிரக்க இல்லாதவனா? சூர்யா எங்களை மன்னிச்சிருப்பா. என்னடா என்ன? உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? நான் இனிமே உன்னை குருன்னு கூப்பிட மாட்டேன். அப்புறம் சுமாரான வஸ்துல நாம ஏன் ஒரு அனாதை தத்தர கூடாது? அதோ அழகா இருக்கு, ஆனா அழுக்கா இருக்கு, பேர்வாடியாவும் இருக்கு. நிச்சயமா அது பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைதான். எவனோ ஒருத்தன் அழகான கவிதை எழுதி கடற்கரையில் போட்டு போட்டான். நம்ம குழந்தைய தூக்குறான். வளர்த்த ஆளாக்குதான். அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன கேட்ட? யோ எவளையா விட்டு சும்மா பீதியில சுத்துவீங்க. ஒரு அனாதை வளர்த்த ஆளாக்கல ஒன்று எடுத்த உடனே லொடுக்குன்னு வந்துருவீங்க. அடுத்த குழந்தைக்கு யோசிச்சு இருக்கோம். இந்த போய் தூக்குறியா நீ? நடரா ஸ்டேஷனுக்கு உங்க குழந்தை சும்மா பார்த்தோம் சார். சூர்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? உங்களை நான் புரிஞ்சுக்கல. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா? அது தெரியாம நான் அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. மனைவி குழந்தை மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம், இன்னும் அவங்க ஞாபகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வரணும்னு நினைக்கிறதே தப்புதான். ஒருவேளை வரலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணு நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இப்போ எல்லாமே ராஜாதான். ராஜாவுக்கு அப்பாவா நீங்க பாத்துக்கங்க, அம்மாவா நான் பாத்துக்கிறேன். டீச்சர், ஓகே. என்னடா? கல்யாணத்துல ஒரே மாதிரி இலை போடுவாங்க, இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து குழப்பிட்டாங்களே. ஆமா ஆமா, பரவாயில்ல, நல்ல தமிழ் தெரியுது உனக்கு. அவன் முட்டா பைய ஜோசியர் எங்க தெரியுமா? ஜோசியர் சொல்லு, முட்டா பைய சொல்லாத. ஜோசியர் முட்டான்னு சொன்னா உனக்கே கோவம் வருது. நான் தான் ஜோசியர் மடையா. இருக்கு கிரகப்பிரவேசத்தையே இவரை பிரமாண்டமா பண்றாங்களே, அப்ப கல்யாணத்தை என்ன பண்ணி? இந்த கல்யாணம் விடுதாண்டா. உன் ஞாபகம் மரத்துக்கு உடப்புற போட போடா வந்துக்காம. ஏய் சூர்யா, இப்போ உன்னை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் முகத்துல அந்த பழைய சோகம்லாம் இல்ல. யூ லுக் சோ ஹாப்பி. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவளை சத்தம் போட்டு போனேன். பீட்டர் விஷயம் என்னாச்சு? டோன்ட் பி சில்லி சூர்யா. நீ அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? எல்லா ஃபைலும் செக் பண்ணி பார்த்தாச்சு. அவன் கிடையாது, செத்து போயிட்டான். செத்து போனவன் மறுபடியும் உயிரோட வர முடியாது. தயவு செய்து இன்னையோட அவனை மறக்கக்கூடிய பேர் ராஜா சொன்ன உனக்கு அந்த டீச்சருக்கும் ஏதோ. டேய் சுமாரா. டேய் இது இல்லைன்னா தப்பு இருக்கு. எவ்வளவு நாளும் நீ ஒண்டி கட்டியா இருப்ப? இதோ பாரு, நந்தினி நிக்கல நாளை இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. சார் காஃபி. வாழ்க்கையில செட்டில் ஆகணும் சூர்யா. நீரா, நான் வாங்கிட்டு வரேன்.
கொண்டு வா போட. அழகழமா வரும் போல இருக்குடா. உள்ள வெளியே. ராஜா வந்துட்டான்டா. ஆமாண்டா ராஜா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ராஜா எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? போறியாடா? ஆமாண்டா. சரி ராஜா வாடா. வேண்டாம்டா என்ன விட்டு வாடா. வாடா ராஜா வாடா. ராஜா வீட்டுக்கு வா. ராஜா சூர்யா ராஜாவா போலீஸ் பிடிச்சு போறாங்க. போலீஸா? சார் சில சின்ன பசங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா அவங்க அனுப்பிச்சே. அதுல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ராஜான்னு ஒரு பையனை எல்லாரும் போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏன் மலையில உட்காந்துருக்க? ராஜா 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 சீப்பிலாப்பா அவங்க தப்பு சீப்பிலாங்க மறுபடியும் கேட்டோம் எனக்காகப்பா எனக்கு என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து வரும்போது மழையில் நனைஞ்சிட்டான். மயக்கம் போட்டு வந்துட்டான் டாக்டர். ஓ மை காட், என்னன்னு பாருங்க டாக்டர். எமர்ஜென்சி டாக்டர். ராஜா 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 Sir, please. சூர்யா பாருங்க. ராஜா எஸ் கம் இன். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என் பையனை காப்பாத்திட்டீங்க. அவனை பழைய மாதிரி பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்தது. டாக்டர் அவனை எப்ப கூட்டிட்டு போலாம் டாக்டர்? அவசரப்படாதீங்க. அவ்வளவு சீக்கிரமா அவனை கூட்டின்னு போக முடியாது. செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் நீங்க வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் சூர்யா, என் பையன் ராஜா. அவனுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தானே டாக்டர் இருக்கான். அந்த ராஜாவை பத்தி தான் சொல்றோம். அவனுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த பையன் அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா? இல்ல மழையில அதிகமா நனைஞ்சிருப்பான் டாக்டர், அவ்வளவுதான். மிஸ்டர் சூர்யா, இது திடீர்னு வந்ததில்லை. பையன் பிறந்ததுல இருந்தே இருக்கு. இவ்வளவு நாள் தெரியல. மழையில நனைஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆனதுல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தட்ஸ் ஆல். நான் நம்ப மாட்டேன். கல்பனா, ராஜாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். டாக்டர் நீங்க அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க டாக்டர். கல்பனா. மிஸ்டர் சூர்யா, நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா 4 நாள் கழிச்சு வந்து என் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னீங்கன்னா, மிஸ்டர் சூர்யா, தட் இஸ் த ட்ரூத். யுவர் சன் இஸ் கோயிங் டு டை. அவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு பேர் என்ன தெரியுமா? கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், CHD. அந்த வியாதி வந்தா ரத்த ஓட்டம் ஒரே மாதிரி இருக்காது. மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் சீரா போகாம சுயநினைவு இழந்துருவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு உடனடியா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுதான் ஒரே வழி. ஆபரேஷன்? டாக்டர் சாதாரண மயக்கம் தானே அவனை கொண்டு வந்த? எஸ், வெளியில பாக்குற போது சாதாரணமா தான் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
அதை கியூர் பண்றதுக்கு ஒரே வழி ஆபரேஷன் தான். பண்ணிடலாம் டாக்டர், ஆபரேஷன் பண்ணிடலாம். குட். ஆனா இந்த ஆபரேஷனுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். லட்சமா டாக்டர்? சூர்யா, உங்க நிலைமைக்கு 3 லட்சம் ரூபாய் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இருந்தாலும் பையனோட லைஃப் முக்கியம் இல்லையா? அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நீங்க பணத்தை கொண்டு வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பையனுக்கு நல்லது. ஓகே? பிள்ளையரப்பா, ராஜாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா என் சக்திக்கு சேர்க்க முடிஞ்சது இந்த 30,000 ரூபாய் தான். 30,000 ரூபாய் எங்க, 3 லட்சம் ரூபாய் எங்க? எப்படியாவது என் பையன் உயிரை காப்பாத்திருப்பா. குட் மார்னிங் சார். நாங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தோம், அப்படி இருந்தோம் 4 பேர் தப்பிச்சிட்டாங்க சார். நாங்க உடனே ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டோம் சார். அடிப்பட்ட ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், மீதி 3 பேரு. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். தப்பிக்கு விட்டதுக்கு வருத்தப்படாம பிடிச்சத பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா? சப்போஸ் இந்த 4 பேர் கிடைக்காம போயிருந்தா இந்த 1 மேன் கமிஷனுக்கு இந்த கிருஷ்ண பிரசாத் லாய்க்கலன்னு சொல்லியிருப்பாங்களா? சாரிங்கிற வார்த்தை போலீஸ்கார வாயில இருந்து வரக்கூடாது. எங்க எங்க போறீங்க? பிளைன்ல குண்டு வைக்கவா? ஏற்கனவே ட்ரெயின்ல குண்டு வச்சு 150 பேர் செத்தது பார்த்தாது. ஒரு நிமிஷம் ஆகுது உங்களை எல்லாம் ஓட விட்டு ஷூட் பண்றேன். ஐயா, போலீஸ்காரன் புத்தியை காட்டிட்டியே. யாருகிட்ட பேசுற ராஸ்கல்? ராஜசேகர் என்ன பெரிய கொம்பாடா? 10ஆம் தேதி வர போறான். நீங்க உண்மையை சொல்லும் போது அவன் தன்னால வந்து மாட்டிக்க போறான். அவனோட இன்னொரு கண்ணி நோண்டப்பாரு. புடிச்சவனையும் அடிச்சு கொண்டுடாதீங்க, விடுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? அருண் ஹாஸ்பிட்டல் சார். I'll take care. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்ததுன்னா நீங்களும் உடனே சொல்லி உங்களையும் பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன். That's a warning. மார்னிங் சார். எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், இன்னும் 1 வாரத்துல குணமாயிடும். தலையில அடிபட்டதால ஸ்கேன் எடுத்திருக்காங்க. டாக்டர்ஸ்க்கெல்லாம் கரெக்டா கோஆபரேட் பண்ணணும். சரி சார். யூ ப்ளீஸ் கம். இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. இவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இவனை பார்க்க விசிட்டர்ஸ் யார் வந்தாலும் ரெஜிஸ்டர்ல நோட் பண்ணிக்கோ. செக்யூரிட்டியை டைட் பண்ணிக்கோ. யூ மே கோ. எஸ் சார். என்ன வேணும் உங்களுக்கு? இந்த போட்டோல இருக்கிறவங்க இந்த பையனோட அம்மா. சிஸ்டர், இங்க இருந்து பேஷண்ட் ராஜா எங்க? ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. கல்பனா, ராஜாவுக்கு ஆபரேஷன் எப்படி? நான் இன்னும் பணமே கட்டலையே. எனக்கும் ஒண்ணும் புரியல. திடீர்னு வந்தாங்க, ஆபரேஷன் நாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் சூர்யா, உங்க பையனுக்கு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. இனிமே அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. 1 வீக் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம். டாக்டர், எப்படி? ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்ததே இவர்தான். போய் அவரை மீட் பண்ணுங்க.
தேங்க்யூ டாக்டர். கிருஷ்ண பிரசாத், நீ பாத்தியா? ஆஹா.